ஹலோ விச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மாக் டாப்ஸ் யூடியூப் சேனல். அண்ட் திஸ் இஸ் சார். இன்னைக்கு நம்ம 10ஆம் தேதி வந்த இந்த எடிட்டோரியல் தான். ஸோ யூஎஸ்க்கும் ஈரானுக்கும் நடுவில் ஒரு பிரச்சனை ஆல்ரெடி நடந்துட்டு இருந்த ஒரு பிரச்சனை தான். பட் அதை பற்றின ஒரு எடிட்டோரியல் தான் இந்த எடிட்டோரியல். ஸோ இப்போ அந்த பிரச்சனை எப்படி இருக்குது, என்ன மாதிரி தீர்வு காண போகிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, நம்மளோட யூடியூப் சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம இந்த வீடியோ இந்த எடிட்டோரியல் கோர்ஸ் அப்படின்றத நம்ம தினமும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ தினமும் சாயந்தரம் 6 மணிக்கு இந்த வீடியோ நம்மளோட யூடியூப் சேனலில் அப்லோட் ஆயிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பிடிஎஃபை நம்மளோட வெப்சைட்லையும் நீங்கள் படிக்கலாம். ஸோ வெப்சைட்டோட லிங்க் அப்படின்றத இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த எடிட்டோரியல் கோர்ஸுமே நாங்கள் ஃப்ரீயாக உங்களுக்கு வெப்சைட்டில் லைவ் பண்ணியிருக்கோம். ஸோ டெய்லியுமே, அதாவது டெய்லி வெக்காப்ஸ் வீடியோ, வீக்லி வெக்காப்ஸ் வீடியோ, இந்த பிடிஎஃப், ஓகே, முக்கியமாக பிடிஎஃப் வராது, சைட்லேயே நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ சைட்லேயே படிக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் மந்த்லி வெக்காப்ஸ் கம்பைலேஷன், இது எல்லாத்தையுமே நம்மளோட வெப்சைட்டில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போதைக்கு நம்மளோட டெலகிராம் சேனலில் தான் பிடிஎஃப் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். பட் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்தே நாங்கள் வந்து சைட்டுக்கு மூவ் ஆனாலான்னு இருக்கோம். பிகாஸ் ஒரே இடத்துல வீடியோ ப்ளஸ் கண்டென்ட் ரெண்டுத்துமே நீங்கள் சேர்த்து பார்க்கலாம் சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா. ஸோ மறக்காமல் சைட்டுக்கு போயிட்டு இந்த கோர்ஸுக்கு என்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரீயாக தான் இருக்குது, ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். அப்படின்றதுனால கண்டென்ட்டை நாங்கள் குவாலிட்டியில் எந்த வித குறைபாடுமே கிடையாது. குவாலிட்டி 100% சூப்பராக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கப்பா. ஸோ ஷேர் பண்ணிங்க அப்படின்னா தான் இன்னும் நிறையா மாணவர்கள்ட்ட இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு போய் சேரும். ஓகேவா? சரி, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இது ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். டெய்லி நியூஸ் பிடிஎஃப் கொடுத்துட்ருக்கோம். மார்ச் ஸ்டார்டிங்லேருந்து கொடுத்துட்ருக்கோம். எஸ், இந்த மாதத்தோட ஸ்டார்டிங்லேருந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ எவ்ரிடே 5 PM நம்மளோட டெலகிராம் சேனலில் லைவ் ஆகிட்டு இருக்கு. இதோட கோர்ஸுமே நம்மளோட வெப்சைட்டில் லைவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஏப்ரல்லேருந்து எல்லா பிடிஎஃப் எல்லாமே நாங்கள் அதுக்கு மூவ் பண்ண போகிறோம். ஸோ மூவ் பண்ணிடுவோம். அதனால் அந்த கோர்ஸையும் ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அதை தான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த எடிட்டோரியல் உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். ஸோ பார்க்குற மாணவர்களுக்கு தெரியும். மந்த்லி, வீக்லி அதுக்குரிய வீடியோஸ் எல்லாமே நம்மளோட டெலகிராம் சேனலில் நம்ம கொடுத்துட்ருப்போம். பட் இதுக்கப்புறம் நம்மளோட வெப்சைட்டில், ஸோ சேம் டைமிங்கில் நம்மளோட வெப்சைட்டில் வரப்போகுது. ஸோ அவ்வளோதான் விஷயம். வெப்சைட்டோட நேம் marktoofficer.in. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் இருக்குது, போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சு என்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே. செகண்ட் சான்ஸ், அந்த யூஎஸ் அந்த ஈரான் நியூக்ளியர் டீல், ஈரானுக்கும் யூஎஸுக்கும் நடுவில் ஒரு நியூக்ளியர் டீல் வந்து இப்போ கிடையாது, முன்னாடி இருந்தது. அதை வந்து ட்ரம்ப் நடுவில் வந்து காலி பண்ணிட்டார், வேணாம் அப்படின்ற மாதிரி. பட் இப்போ மறுபடியும் அதோட பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. ஈரான் அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க, ஸோ எந்த மாதிரி நிலைமையில இருக்காங்க அப்படின்றத இந்த எடிட்டோரியல்ல கிளியரா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தான் இந்த வேர்டு யூசேஜ் புரியும், என்ன சினானிம் என்ன ஆன்டனிம் அப்படின்றது புரியும். ஸோ அந்த வேர்டை எந்த மீனிங்ல இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு அப்போ தான் புரியும். ஸோ ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வேர்டை கண்டிப்பாக விட்டுருவீங்க. நீங்கள் பார்க்க போகிற வேர்டு ரொம்ப முக்கியமான வேர்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிவிடுவீங்க. அதனால ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்து முடிச்சிருங்க கையோட. ஓகேவா? ஸோ ஈரான் ஆஸ் அ ரீசன் டு பி வேரி ஆஃப் த ட்ரம்ப்ஸ் டயலாக் ப்ரொபோசல். பேரி, இப்போ ஈரானுக்கிட்ட ஏதோ ரீசன் இருக்கு ஆஃப் த ட்ரம்ப் டைலாக் ப்ரொபோசல். ஸோ ட்ரம்ப் வந்து ஒரு விஷயத்துக்காக ப்ரொபோசல் பண்ணுறாரு. அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்களா இல்லை அக்செப்ட் பண்ணுறாங்களா அப்படின்றதுக்கு நம்மளுக்கு இந்த வேரி அப்படின்றதுக்கு மீனிங் தெரிஞ்சாதான் நம்மளுக்கு தெரியும். ஸோ வேரி, ஸோ அப்ஜெக்டிவா இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. கேஷியஸ் அப்படின்னாங்க. சினானிம் பாருங்க, ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக, ரொம்ப கேஷியஸாக இருக்காங்க. ஓகேவா? முன்னெச்சரிக்கையாக இருக்காங்க, இல்லைன்னா சஸ்பிஷியஸ், சந்தேகப்படுறாங்க. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, ஈரான் வந்து இவர் பண்ணுறதுக்கு வந்து யார், ட்ரம்ப்போட ப்ரொபோசலுக்கு சந்தேகப்படுறாங்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல மீன் ஆகுது. புரிஞ்சுதா? இப்போ இந்த வேரி அப்படின்றது உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சாதான், இப்போ எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு லைன் வருது அப்படின்னா இதுக்கு மீனிங் தெரிஞ்சாதான் உங்களுக்கு அந்த லைனுக்கே அர்த்தம் புரியும். அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லை ரிஜெக்ட் பண்ணுறாங்களா. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லலாம், அவங்க சந்தேகப்படுறாங்க, அவங்க ஏன் இந்த மாதிரி ஒரு ப்ரொபோசல் கொடுக்குறாரு அப்படின்றது ஈரானுக்கு வந்து இது ஒரு ரீசனாக இருக்கு. ஓகேவா? ஈரானுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங். ஸோ இட் வாஸ் அ டொனால்ட் ட்ரம்ப் ஹூ சபட்டேஜ் அப்படின்னாங்க. ஸோ சபட்டேஜ் அப்படின்னா என்ன? ஸோ இந்த இடத்துல அது வேர்பா யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்ட்ராய்டு இல்லைனா ரியூண்ட், ஒரு விஷயத்தை கெடுக்கிறது, அழிக்கிறது தான் நம்ம சபட்டேஜ் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் டிஸ்ட்ராய்டு அப்படின்ற வேர்டுக்கு பதிலாக சபட்டேஜ் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஸோ சபட்டேஜ் தி 2025 ஜாயிண்ட் காம்ப்ரஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் பெட்டர் நோன் அஸ் ஈரான் நியூக்ளியர் டீல். ஓகேவா? ஸோ 2015 போட்ட டீலை வந்து ட்ரம்ப் தான் ஒழிச்சு கட்டினாரு. ஸோ டிஸ்ட்ராய் பண்ணாரு. வென் மிஸ்டர் ட்ரம்ப் இன் இஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் அஸ் அ பிரசிடென்ட் 2017 to 2021, 2017 21 வரைக்கும் அவர் ஃபர்ஸ்ட் டேர்ம் அஸ் அ பிரசிடென்ட்டாக இருந்தார். யூனிலேட்டர்லி, ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அ யூனிலேட்டர்? ஸோ அப்ஜெக்டிவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் சைடட் இல்லைனா வந்து இண்டிபெண்ட்டாக, ஓகேவா, ஒரு சைடாக இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு ரீசன் சொல்லி வித்ரா த யூஎஸ் ஃப்ரம் அக்ரிமெண்ட் இன் May 2018. ஸோ ஒரு சைடாக இருக்குது, ஈரானுக்கு மட்டும்தான் அது வந்து ஒரு
பெனிஃபிட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி மீன் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு 2018 அதுல இருந்து வித்ரா பண்ணிட்டாரு. ஈரான் வாஸ் ஃபுல்லி கம்ப்ளைண்ட் டு த டேர்ம்ஸ். ஸோ ஆனா அந்த டைம்ல ஈரான் வந்து எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கும் ஒத்து வந்தாங்க. மிஸ்டர் ட்ரம்ப் தென் அடாப்டட் இஸ் அ maximum pressure policy aimed at forcing Iran to renegotiate the deal, a move which Tehran rebuffed. So what is the meaning of a rebuffed here? So rebuffed அப்படின்றத verb யூஸ் பண்ணிருக்காங்க, ரிஜெக்ட் பண்றாங்க. ஸோ ஈரான் வந்து இந்த டைம் வந்து ரிஜெக்ட் பண்றாங்க. பட் இப்போ இவர் என்ன பண்றாரு, ட்ரம்ப் வந்து மறுபடியும் ரீநெகோஷியேட் பண்ணிட்டு இருக்காரு ஈரான் கூட. ஆனா ஈரானுக்கு அதுல விருப்பம் கிடையாது இந்த டைம். ஸோ லாஸ்ட் வீக் மிஸ்டர் ட்ரம்ப் செட் he had sent a letter to Iran's supreme leader Ayatollah Ali Khamenei asking him to reopen dialogue or risk military action. ஸோ லீடருக்கு வந்து லெட்டர் அனுப்புறாரு ட்ரம்ப் வந்து, ஓகேவா, எதுக்காக அப்படின்னா இந்த டைலாகை திருப்பி ரீஓப்பன் பண்ணுங்க, ஆர் ரிஸ்க் மிலிட்ரி ஆக்ஷன், இல்லைன்னா நாங்கள் உங்க மேலே போர் தொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு பயமுறுத்தலாக அனுப்பியிருக்காரு ஈரானுக்கு. ஓகேவா, யாரு, ட்ரம்ப் அனுப்பியிருக்காரு. வைல் த லெட்டர்ஸ் டீட்டெயில் ஆர் ஸ்டில் பிரைவேட். ஸோ இதுக்கு வரைக்கும் அந்த லெட்டரோட டீட்டெயில் அப்படின்றது வெளியே தெரியல, பிகாஸ் அது வந்து பிரைவேட்டாக இருக்கு. இட் டுக் ஒன்லி 2 days ஃபார் த ஈரான் லீடர் டு ரிஜெக்ட் த அவுட்ரீச். 2 நாள்ல அதை ரிஜெக்ட் பண்ணிட்டார் ஈரான் லீடர். ஓகேவா, ஸோ மிஸ்டர் Khamenei said some willing governments insist on talks not to resolve the issue but impose their deals. ஸோ எங்ககிட்ட என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் பேச போகிறது கிடையாது, ஆனால் எங்கள் மேலே நீங்கள் டீல்ஸை மட்டும் இம்போஸ் பண்ணுறதுக்காக எங்ககிட்ட டயலாக் பேசுகிறீங்க, எங்ககிட்ட ஒரு ஒப்பந்தம் பேசுகிறீங்க, அதனால நாங்கள் இந்த ஒப்பந்தத்தை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி யார் சொல்கிறாங்க, சுப்ரீம் லீடர் ஆஃப் ஈரான் வந்து தெரிவிக்கிறாரு. ஈரான்ஸ் ரியாக்ஷன் இஸ் நாட் என்டையர்லி சர்ப்ரைசிங். ஸோ இந்த விஷயம் வந்து ஈரான் பண்ணது வந்து ஒரு புதுசாகவே இல்லை, ஒரு ஆச்சரியமாகவே இல்லை. இன் 2013 தெஹ்ரான் had taken பாரக் ஒபாமாஸ் overtures. இது ஒரு புது வேர்டு, இது நல்லா கவனிங்களா. overtures அப்படின்றது இந்த இடத்துல ஒரு நவுனா யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா கவனிங்க. அது வந்து அப்ரோச். ஸோ பாரக் ஒபாமா என்ன பண்ணியிருக்காரு 2013 இந்த ஒரு விஷயத்த அப்ரோச் பண்ணியிருக்காரு. ஓவர்ஜஸ் குவைட் சீரியஸ்லி. அந்த டைம்ல பாரக் ஒபாமா வந்து இந்த ஒரு விஷயத்த ரொம்ப சீரியஸாகவே எடுத்திருந்தாரு. மிஸ்டர் கம்னே had fully backed the Hassan Rouhani presidency bid to negotiate with the West. ஓகேவா, அவங்களுக்கும் அந்த டைம்ல வந்து இதை வந்து நெகோஷியேட் பண்ணலாம், வெஸ்ட் கூட நம்ம வந்து ஒரு ஒப்பந்தத்தை கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்திருக்காங்க. அண்ட் தே ஹேட் ரீச்ட் a result oriented agreement which cut Iran's path towards a nuclear weapons in return for the lifting international sanctions. ஸோ நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து நாங்கள் வந்து குறைச்சிட்டோம், இல்லைனா வந்து இது பண்ணிட்டோம், ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு இந்த இன்டர்நேஷனல் சாங்ஷனை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணும், லிஃப்ட் அவுட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட்டில் தான் அந்த டைமில் போனாங்க. நவ் when the American leader who demolished the functional agreement reaches out to them, the Iranians are skeptical for obvious reason. ஸோ ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாரு, ஸ்டார்டிங்கே பார்த்தோம், ட்ரம்ப் வந்து 2018 இந்த அக்ரிமெண்ட்லேருந்து வெளியே வந்துட்டாரு. மறுபடியும் அவங்கள ரீச் பண்ணும்பொழுது அவங்களுக்கு இது ஒரு யோசனையா இருக்கு, என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. எட் தேர் இஸ் அ கம்பைலிங் ஆர்குமெண்ட் டு ரீடேக் தி பாத் ஆஃப் அ டிப்ளமசி. ஸோ இதுதான் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ப்ளஸ் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போட போகிற இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே வந்துடும். இதை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பிளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, 1 year நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ செகண்ட் பேராகிராஃபை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். In 2018 when Mr. Trump imposed maximum pressure, Iran responded with the maximum resistance. ஸோ 2018 ஒரு இந்த விஷயத்துலேருந்து வெளியே வரும்போது, இந்த ஒப்பந்தத்தை வெளியே வரும்போது அதிகமான ப்ரெஷரை ஈரான் மேலே செலுத்தினாரு. பட் ஈரான் அதை வந்து தாக்கு பிடிச்சாங்க. திஸ் மியூச்சுவல் பிரிங்க்மேன்ஷிப், சூப்பர் வேர்ட், நீனாலோட அடுத்த வேர்டு அப்படின்னு சொல்லலாம். பிரிங்க்மேன்ஷிப் அப்படின்னா நவுனா யூஸ் பண்ணியிருக்காங்க. ரிஸ்க் டேக்கிங் இல்லைனா கேம்பிட், அதோட ஆன்டனிம் என்ன அப்படின்னா காஷன். ஸோ நம்ம வந்து ரிஸ்க் டேக்கிங் பர்சனாக இருக்கணும். எஸ்கலேட்டட் ரீஜியன் டென்ஷன். ஸோ இதனால என்ன ஆகுது, ரீஜனுக்குள்ள ஒரு பிரச்சனைகளை கிரியேட் பண்ணுது. ஸோ என்ன அப்படின்னா, சவுதி அரேபியன் ஆயில் ஃபெசிலிட்டிஸ் கேம் அண்டர் அட்டாக். இதனால சவுதி அரேபியாவில் இருக்க ஆயில் ஃபெசிலிட்டிஸ் அட்டாக் பண்ணாங்க. ஈரான் ஷாட் டவுன் தி அமெரிக்கன் ட்ரோன். த யூஎஸ் அசாசினேட்டட் ஜெனரல் Qasim Soleimani and Tehran retaliated with a missile strike on the American base in Iraq.
ஸோ இதுக்கு இந்த டைம்ல என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னா, ஸோ சவுதி அரேபியாவில் வந்து ஆயில் ஃபெசிலிட்டி அட்டாக் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஈரான் வந்து அமெரிக்கா ட்ரோன்ஸ் அட்டாக் பண்றாங்க. அதை தாண்டி யூஎஸ் என்ன பண்ணிடுறாங்க, ஜெனரல் காசிம் சொலைமானியை அசாசினேட் பண்ணிடுறாங்க, கொலை பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கு பதிலடியா என்ன பண்றாங்க, டெஹ்ரான் என்ன பண்றாங்க அப்படின்னா மிசைல் ஸ்ட்ரைக் நடத்துறாங்க. எங்க அப்படின்னா ஈராக்ல இருக்க அமெரிக்க பேஸ் மேல மிசைல் ஸ்ட்ரைக் பண்றாங்க. வைல் மிஸ்டர் ட்ரம்ப்ஸ் ஒயிட் ஹவுஸ் எக்ஸிட் இன் 2021 assured. ஸோ assured அப்படின்னா என்ன, இது வந்து ஒரு வேர்பா யூஸ் பண்றாங்க, கில்டு. ஓகேவா? ஸோ எந்த விஷயத்தை அழிச்சுது, இந்த ஹோப் தட் த நியூக்ளியர் டீல் could be revived and the Biden administration it did not happen. ஸோ அவர் 2021 வெளியே போகும்பொழுது பிடனோட பிரசிடென்சியில் இந்த ஒரு டீல் வந்து அப்ரூவ் ஆகும், இல்லை ஒப்பந்தத்தில் 2 நாடு சைன் போடுவாங்க அப்படின்னு பார்த்தா அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. ஓவர் த 4 years the region has seen a dramatic development. ஸோ இந்த 4 வருஷத்துல இந்த ரீஜன் ஒரு நிறைய விஷயங்கள் நிறைய டெவலப் பண்ண பார்த்தது. டுடேஸ் ஈரான் இஸ் வீக்கர் தென் வாட் இட் வாஸ் 2020. ஸோ 2020 இருந்த ஈரானுக்கு இப்போ இருக்க ஈரான் வந்து ரொம்ப வீக்கரா இருக்கு. ஏன் அப்படின்றதுக்கு ரீசன் சொல்றாங்க. இஸ்ரேல் வார்ஸ் அகைன்ஸ்ட் ஹமாஸ் அண்ட் ஹெஸ்புல்லாஸ் as weaken the axis of the resistance. ஸோ அதோட தடுப்பு, அதாவது axis of resistance அப்படின்றது எந்த அளவுக்கு ஈரானால ஒரு விஷயத்தை தடுக்க முடியுமோ, ஸோ அதை வந்து ரொம்ப வீக் ஆக்கிடுச்சு. எதனால, இந்த ஹமாஸ் அண்ட் ஹெஸ்புல்லா வார்ஸ். ஓகேவா? ஸோ லாஸ்ட் இயர்ஸா இஸ்ரேல் அண்ட் ஈரான் எக்ஸ்சேஞ்ச் அட்டாக். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர் இஸ்ரேலுக்கு ஈரானுக்கும் நிறைய பிரச்சனைகள் நடந்தது. உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்மளோட எடிட்டோரியல்ல நிறைய எடிட்டோரியல்ஸ் அது தொடர்பு நம்ம பார்த்துருந்தோம். த ஃபால் ஆஃப் சீரியாஸ் அசாத் ரெஜிம், டெஹ்ரான்ஸ் ஒன்லி ஸ்டேட் அலே இன் த வெஸ்ட் ஏஷியா இன் 2020 shrank ஈரான் strategic depth in the hostile region. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இந்த வெஸ்ட்டை எதிர்த்து சண்டை போடுறது அப்படின்னு பார்த்தா இப்போதைக்கு ஈரான் மட்டும் தான் இருக்கு. பிகாஸ் ஸோ சிரியாவுமே ஃபாலோ ஆயிடுச்சு. உங்க எல்லாருக்கும் தெரியும். இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் தான் சிரியாவுமே ஃபாலோ ஆயிடுச்சு. த கண்ட்ரி இஸ் ஆல்சோ இந்த டீப் எக்கனாமிக் பெயின் அண்ட் இஸ்ரேல் சீம்ஸ் வில்லிங் டு டேக் கிரேட்டர் மிலிட்டரி ரிஸ்க் ப்ரொவைடட் தே அவர் அமெரிக்கன் பேக்கிங். இந்த டைம்ல இஸ்ரேலுமே வந்து ஈரானுக்கு எதிராக மிலிட்டரி ஆப்ரேஷன்ஸை எதிர்கொள்ள போறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரானுமே இப்போ ரொம்ப ஒரு பயங்கரமான எக்கனாமிக் கிரைசிஸ்ல இருக்கு. அமிட் சேலஞ்சஸ் ஈரான் ரிப்போர்ட்டட்லி பொசஸஸ் எனஃப் ஹை கிரேட் ஃபியூல் டு ப்ரொடியூஸ் அ வெப்பன்ஸ். ஸோ இந்த டைம்லுமே அவங்ககிட்ட வந்து ஒரு ஹை கிரேட் ஃபியூல்லாம் இருக்கு. ஸோ அதை சேல் பண்ணி கூட அவங்க வெப்பன்ஸை கிரியேட் பண்ண முடியும். மிஸ்டர் ட்ரம்ப் வாஸ் அக்னாலஜ்ட் திஸ் வித் இஸ் we are reaching a critical point. ஸோ இந்த டைம்ல நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு புள்ளியை அடைகிறோம். the US want to resolve the nuclear problem and Iran wants to lasting economic and diplomatic reprisal. what is the meaning of the reprisal? ஒரு நவுனா யூஸ் பண்றாங்க, ரிலீஃப். ஓகேவா? இதுல இருந்து ரிலீஃப் கேட்கறாங்க அப்படின்னா டிப்ளமேட்டிக் ரிலீஃப். எங்களுக்கு வந்து இந்த இன்டர்நேஷனல் சாங்ஷன்லாம் வந்து எங்களுக்கு ரிலீவ் பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரி ஈரானோட வாதமா இருக்கு. இவரு ட்ரம்ப் என்ன சொல்றாரு, எங்களுக்கு வந்து இந்த நியூக்ளியர் ப்ராப்ளம் உலகத்துல எங்கேயுமே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஈரானோட தரப்பு வந்து இந்த எக்கனாமிக் இந்த டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸை பத்தி பேசுறாங்க. beneath the hostility there is a strategic possibility to resume the dialogue. ஸோ ஓகேவா? ஸோ ஹாஸ்டிலிட்டி அப்படின்னா என்ன? ஹாஸ்டிலிட்டி அப்படின்றது ஆனால் ஓகே அனிமோசிட்டி இல்லைனா வந்து ஆன்டகோனிசம். ஓகேவா? அதோட ஆப்போசிட் பாருங்க, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அப்போ ஹாஸ்டிலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ அதுக்கு வந்து எனிமி அப்படின்ற மாதிரி சொல்லலாமா? ஸோ இந்த இடத்துல ஹாஸ்டிலிட்டி அப்படின்றது எனிமி. தேர் இஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் பாசிபிலிட்டி டு ரிசீவ் த டயலாக். தேர் இஸ் அ நோ ஹார்ம் இந்த ஈரானியன்ஸ் கிவிங் இட் அ செகண்ட் சான்ஸ். ஓகேவா? ஸோ அந்த இப்போ செகண்ட் சான்ஸ் கொடுக்கறதுல எந்த வித பிரச்சனையும் இருக்கக்கூடாது ஈரானியன்ஸுக்கு அப்படின்ற மாதிரி இந்த எடிட்டோரியலை சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ நம்மளோட வெப்சைட்டோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் அப்படின்றது இப்போதைய டெலகிராம் சேனல் அப்லோட் ஆகிடும். ஸோ வர மாதம் ஏப்ரல் மந்த்லேருந்து நம்மளோட வெப்சைட்டில் மட்டும்தான் இந்த பிடிஎஃப் கிடைக்கும். ஸோ வெப்சைட்லேயே படிக்கிற மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஓகேவா? சரிப்பா. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருந்தது, இல்லை இந்த வெப்காப்ஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னாலும் இந்த பிடிஎஃபை போயிட்டு டவுன்லோட் பண்ணி எடிட்டோர்லையும் படிங்க. இந்த பிடிஎஃபையும் வெப்காப்ஸையும் படித்து முடிச்சிருங்க. ஸோ டெய்லி குவிசஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். மறந்துடாதீங்க, நம்மளோட குரூப்பில் டெலகிராம் குரூப்பில் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காமல் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு ஈவினிங் அரௌண்ட் ஒரு 6 இல்லைனா ஒரு 6 to 7 நம்மளோட சேனலில் லாஸ்ட் வீக் ஓகேவா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக். ஸோ மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கோட குவிஸ் அரௌண்ட் ஒரு 15 கொஷின்ஸ் கிட்ட ஆண்டனிம், சினானிம், மீனிங், மியூனிசிபல் வேர்ட் அந்த மாதிரி காம்பினேஷனில் உங்களுக்கு குவிஸ் வந்து நாங்கள் குரூப்பில் கொடுக்க போகிறோம். யூஸ் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி அந்த குவிஸையும் நீங்கள் படிச்சுட்டு வாங்க. ஸோ பிடிஎஃப் எங்கே கிடைக்கும் அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். எங்கே வந்து நம்ம லாஸ்ட் வீக்கோட வெக்காப் கம்பைலேஷனை படிக்கிறது அப்படின்றத லிங்க் கொடுத்துருக்கேன். போய் படிங்க. படிச்சுட்டு நம்ம குரூப்புக்கு வாங்க. குரூப்பில் நாளைக்கு ஈவினிங் குவிஸஸை அட்டன் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நான் இன்றைக்கி கொடுக்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ மேக்ஸிமம் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன்.
ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான எடிட்டோரியெல்லாம் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஆல். பாய்.